சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலமாக சின்ன திரையில் அறிமுகமானவங்க தான் சிவாங்கி. இதுக்கப்புறம் இவங்க குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியில் களமிறங்கி இருந்தாங்க. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை விட இவங்களுக்கு குக்கு வித்து கோமாளி தான் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பில் இருந்துச்சு. இது மூலமாக படங்கள் நடிக்கிற வாய்ப்பையும் இவங்க பெற்றிருந்தாங்க. சிவகார்த்திகேயனோட டான் படத்தில் பிரியங்கா மோகன் ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் பின்னணி பாடகியாகவும் இவங்க அறிமுகமாகியிருக்காங்க. இந்த நிலையில் சிவாங்கி முதல் முறையாக தன்னோட காதல் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் வெளிப்படையாக பேசியிருக்காங்க. அந்த பேட்டியில் சிவாங்கியோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவாங்கி, நான் இப்போது சிங்கிளாக தான் இருக்கேன், ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த இன்டர்வியூவில் சிங்கிளாகவே இருக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சிவாங்கி, எனக்கு ஏற்ற ஆள் இன்னும் வரலை, முன்னாடியெல்லாம் 5 அடி 11 இன்ச் இருக்கணும், கட்டி பிடிச்ச ஹார்ட் பீட் கேட்கணும், இப்படிலாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுது. ஆனால் இப்போது அதெல்லாம் இல்லை. இப்போலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆனால் அது கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழகான பசங்க ஊர் முழுக்க நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு அவங்கள பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை. நம்ம அவங்களுக்கு ஆறுதலாக இருப்போம், ஆனால் அவங்க அந்த மாதிரி இல்லை. எனக்கு இப்போ என்ன ஆசை அப்படின்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணணும், என்னோட தொழிலை ஏற்றுக்கணும், நான் மீடியாவில் இருக்கேன் அப்படின்றதால என்ன வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்காம இருக்கணும், எனக்காக இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த பேட்டியில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சிவாங்கி, 25 வயசு ஆகிடுச்சு, ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னா எப்படி, ஆமாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பேட்டியில் உங்கள் பிரேக்கப் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது சிவாங்கி, ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த பிரேக்கப்பில் இருந்து நான் என்னோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணிக்கிட்டேன், என் மேலே அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். என்னோட அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், பொண்ணுங்க அதிகமாக லவ் பண்ணினா அந்த ரிலேஷன்ஷிப் நிற்காது. பசங்களை பொறுத்தவரை ஒரு பொண்ணு எப்படி லவ் பண்ணுறா அப்படின்றது முக்கியம், ஆனால் பொண்ணுங்களுக்கு அந்த பையன் எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுறா அப்படின்றது தான் முக்கியம். பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களால ஒரே வேலையில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் பொண்ணுங்க எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தன்னோட ரிலேஷன்ஷிப்லையும் இருக்க முடியும். அதனால தான் அவங்க ஒரு அம்மாவா அக்காவா தொழிலதிபராக இருக்க முடியுது. அதே மாதிரி பசங்கிட்ட நச்சரிச்சுட்டே இருந்தால் அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. நீ என்ன தான் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு இருந்தால் அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. என்னோட சொந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க அதிகமாக லவ் பண்ணினா அது நிலைக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பசங்களே தேடி வந்து லவ் பண்ணினா அதுதான் ஹாப்பியாக இருக்கும். என்னோட அப்பா அம்மா லவ் மேரேஜ் தான், நானும் எனக்கு பிடிச்ச ஒருத்தரை திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீட்டில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாங்கி அந்த பேட்டியில் ரொம்பவே ஓப்பனாக பேசியிருக்கிறாங்க.